Don't forget to subscribe. மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக இயேசு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23 அதிகாரத்திற்கு போவோம். சங்கீதம் 23. சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை. இந்த சங்கீதம் எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். நானும் இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் உணவுக்கு முன்பாக நான் இந்த சங்கீதத்தினை செய்வேன், சொல்லுகிறது வழக்கம். அப்போது கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அந்த சங்கீதத்தை நீங்கள் எல்லாம் எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்டால், தாவீது ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரம் 11வது வசனம். வசனத்தில் போவோம், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கதை கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வசனத்தில் போவோம். 1 சாமுவேல் 16:11. தாவீது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். சாமுவேல்கிட்ட அவங்களுடைய தகப்பனார் சொல்கிறாரு, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். தாவீது யார்? ஆடு மேய்க்கிறவன். அப்போது அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிற அப்படின்னால கர்த்தரையும் ஒரு மேய்ப்பராக பார்த்து விட்டானோ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. கர்த்தர் மேய்ப்பர். இப்போ தாவீது ஆடு மேய்க்கிறனால கர்த்தரையும் மேய்ப்பர் என்று சொல்லிவிட்டானோ அப்படி தான் நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் இல்லை, இந்த சங்கீதம் 23 ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். அவன் ஆவியில் நிறைந்து கர்த்தரை மேய்ப்பராக பார்க்கிறான். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை மேய்ப்பராக பார்க்கிறான். அப்போ இந்த சங்கீதத்தில் கர்த்தர் மேய்ப்பர் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பர். நீங்கள் எல்லாம் இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? ப்ராஸ்பரிட்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். அப்போ சொல்கிற பாருங்கள், இந்த கர்த்தரின் மேய்ப்பர் அப்படின்னு இவன் ஆவியில் நிறைந்து இந்த சங்கீதம் 23 பாடுகிறான். இந்த சங்கீத புத்தகத்தில் ஒவ்வொரு பாடல் இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக நோட்டில் செட் ஆகும். அதாவது கீபோர்ட் நோட்டில் செட் ஆகும், கரெக்டாக ராகத்தில் செட் ஆகும். ஆண்டாண்டர்கள் சொன்னாலும் இந்த வார்த்தைகள் பாடிக்கொண்டே இருக்கலாம். பரலோகத்திலும் இன்றைக்கும் இந்த பாடல்கள் பாடப்படுகிறது. கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்கள்லாம் இருக்கும் பாருங்கள், காலங்கள் கடந்தால் அப்படியே நிற்கும். அதனால் பரலோகத்திலிருந்து பாடல். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு பாடினோம் இல்லையா? என்ன பாட்டு பாடினோம்? கர்த்தரின் சத்தம் வல்லம். அது எழுதுன பரிசுத்த வாட்டி அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த பாடல் என்ன செய்யுது? இன்னும் அப்படியே நிற்கிது. அதனால் பாடல்கள் பாடும்போது அந்த வார்த்தைகள் தேவனிடத்திலேருந்து வந்திருக்குதா, ஆவியானவர் கொடுத்துருக்காரான்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்த சங்கீதத்தை ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற பொழுது அந்த ஜனத்தை கர்த்தர் மேய்த்தார். கர்த்தர் என்ன செஞ்சார்? மேய்த்தார். சங்கீதம் ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனத்துக்கு போவோம். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். என்ன செய்வார்? மேய்ப்பனை போல. ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையை மேய்க்கிறானோ அதுபோல மந்தையை மேய்க்கிறார். இந்த இஸ்ரவேல் என்கிற மந்தையை
அவர் மேய்த்தார். மேய்த்து கொண்டு வருகிற பொழுது அந்த மந்தை மேய்ப்பனாகி இயேசுவினால் நடத்தப்பட்டது. அதனால் அந்த மந்தைக்கு ஒரு குறையும் இல்லை. காலையில் மன்னா கிடைத்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைத்தது, பகலிலே குளிர்ச்சி உண்டாக்க மேகம் இருந்தது, இரவிலே வெப்பம் ஊட்டுவதற்கு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. தேவன் அவர்களை நடத்தினார். அவர் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதங்கள் வீங்கவில்லை. அவர்களுக்கு என்ன செய்த, அவன் கோத்திரத்துக்குள்ளில் பெலனப்பட்டவன் ஒருவனாக இருக்கவில்லை. அப்படியாக கர்த்தர் மேய்ப்பனாக இருந்து அந்த மந்தையை நடத்தினார். அப்போ கர்த்தர் மேய்ப்பர்னா நம்மளை யாருன்னு சொல்கிறாரு? சங்கீதம் புஸ்தகம் 78:52. சங்கீதம் 78 தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போனார். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறா பாருங்க, அவருடைய ஜனங்களை மந்தைன்னு அழைக்கிறார். ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அவரை ஜனங்கள் என்ன செய்கிறாரு? ஆட்டு மந்தை என்று சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 103. அப்போ நம்ம யார் பாருங்க? அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள். சங்கீதம் 100:3 சங்கீதம் 103 வாசிக்கலாமா? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். நம்ம யாராக இருக்கோம்? ஆடுகளாக இருக்கோம். அவர் மேய்ப்பர், நம்ம யாரு? ஆடு. சரி, அப்போது கர்த்தர் மேய்ப்பர், நான் அவர் மந்தையில் இருக்கிற ஆடு, என்னை அவர் நடத்துகிறார். சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பர்னு சொன்ன அவன் சொல்கிறான், நான் அவர் மந்தையில் ஆடு, அவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் என்ன செய்கிறார்? என்னைய மேய்க்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லும்போது இந்த சங்கீதக்காரன் சொல்ல பாருங்க, 23 சங்கீதத்துக்கு வருவோம். இப்போ இந்த முதல் வசனம் இருக்கு இல்லைங்களா? சங்கீதம் 24, கர்த்தரின் மேய்ப்பர்னு சொன்னோடனே அவர் மேய்ப்பர், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். அதுதான் வசனம் சொல்லுது, 23 சொல்லுது. அப்போ 23ஆம் அதிகாரத்தில் சொல்ல பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. யாரை? அவன் சொல்ற என்னைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொல்கிறார். நான் போய் புல்லாக மேய்வேன் அவன் சொல்ல பாருங்க, என் ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் சொல்லியிருக்கலாம். ஆடு புல்ல மேயும். சங்கீதம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், உங்களெல்லாம் கூட்டு போய் நீங்களாம் ஆடில் மந்தைகளாக இருக்கேன்னு ஒரு பெரிய சமவெளியில் புல்லாக இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இந்த பாஸ்ட்டுக்கு ஏதோ ஆகி போச்சு, புத்தி பிறண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் சொல்கிறான், நல்லா பார்த்தீங்கன்னா சேர்ந்து வச்சுப்போம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. என்ன புல்லுள்ள இடமா? நான் எப்படி போய் புல் சாப்பிட்றது? அவன் அப்படி சொன்னான், அவர் என்ன ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான்னா ஏற்றுக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்போ மேய்ப்பன் என்ன செய்வான் அப்படின்னா, ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பான். கர்த்தராகிய தேவன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மேய்ச்சல் வித்தியாசமாக இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், மார்க் 6:34. மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர் மேய்ப்பராக இருந்தால் என்ன செய்வார்னா, உங்களுக்கு அநேக தேவனுடைய வார்த்தைகளை தருவார், அல்லது அநேக தேவனுடைய சத்தியங்களை உங்களுக்கு உபதேசிப்பார், அநேக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா.
நல்லா கவனிங்க. நீங்கள் மெய்யாகவே அவருடைய மந்தையில் ஆடுகளாக இருந்தால் மேய்ப்பராகிய இயேசு அநேக காரியங்களை உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாய் உபதேசித்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ எத்தனை பேருக்கு இந்த காலவெளியில் நிச்சயமாய் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார்? ஆமென். மேய்ப்பர், இந்த மந்தையினுடைய மேய்ப்பர் யாரு? இயேசு. அவர் என்ன செய்கிறார்னா, தாவீது கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய சகோதரர் கேட்டாங்க, இந்த கொஞ்சம் ஆடுகளை யார் விஷமாக விட்டுருந்தான்? கொஞ்சம் ஆடக்கூட என்ன செய்தான் என்றால், அவன் மிகவும் ஒழுங்கும் கிரகமாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்தான். பின்பு கர்த்தர் அவனை எடுத்து, தாவீதை எடுத்து தேசத்திற்கு மேய்ப்பனாக அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சபைக்கு இவ்வளவு ஜனம் இருந்தாலும் நான் கருத்தாக வேத வசனங்களை கொண்டு வந்து தருகிறேன். கர்த்தர் என்னை ஒரு நாளில் உயர்த்தி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்கே கவனிங்க. நீங்கள் மெய்யாகவே கர்த்தருடைய மந்தையில் இருப்பீர்களானால் நிச்சயமாக வசனம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வசனம் வரலன்னா நீங்கள் நினைக்கணும், எங்கேயோ தவறு நடக்குது, எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்குது என்பதை நீங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை வேத வசனத்தில் நிறைத்து உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் நிரப்பும்படி மேய்ப்பனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தர? மனதுருக்கத்தோடு தருகிறார். ஆத்துமாவே நீ பிழைத்துக்கொள், உன் ஆவியை உயிர் பெறட்டும், கர்த்தருடைய நாளில் நீங்கள் சந்திக்கப்படும்படி மேய்ப்பனாக கர்த்தர் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடினாலே இயேசு மேய்ப்பனாக மாறி மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், நிச்சயமாய் இந்த மகிமையின் வாசல் சபை கர்த்தராகிய இயேசுவின் மந்தையின் கீழே இருக்கிறது. அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென். அழகவனிங்க, சத்தியம் இல்லைன்னா கர்த்தர் மேய்ப்பர் இல்லை. சபையை மந்தை என்று அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனதுருகுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அவர் மோசேயிடத்திலே முதலாவது 10 கற்பனைகளை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை அவர்களை மேய்க்கட்டும் என்று சொன்னார். அப்போ அவர் சொல்றான், தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னை மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று சொன்னால், அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்து அவருடைய வார்த்தையை எனக்கு தருகிறார். அவருடைய வார்த்தை தான் எனக்கு உணவு. 119 சங்கீதம் முழுவதும் அதான் எழுதுறான். அதனால தான் சொன்னா, அவன் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். நீங்கள் கர்த்தர் மேய்ப்பர்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் முதலாவது இடத்தில் இருக்கும். கர்த்தர் மனதுருகி அநேக காரியங்களை உங்களுக்கு உபதேசிப்பார். நீங்கள் அவர் மந்தையின் ஆடுகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வசனமே இல்லையா? நான் சொல்றேன், நீங்கள் மந்தையில் ஆடே கிடையாது. வசனமே இல்லையா? இந்த சபைக்கு கர்த்தர் மேய்ப்பராக இல்லை. கர்த்தர் வசனம் இருக்கிறதா? இந்த சபைக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? இந்த சபையில் அந்த மந்தையில் ஆடுகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ தாவீதுடைய அனுபவம் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவன் சொன்னான் பாருங்க, அவன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை வசனம் உள்ள இடங்களில் நடத்துகிறார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வசனம் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆவி. நியூ இயர் சர்வீஸ் நியூ இயர் சர்வீஸ் என்ன செஞ்சுருக்கிறோம், அப்லோட் பண்ணியிருக்கோம், கேளுங்க. அதில் உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? வார்த்தை. உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது? உங்கள் ஆவியை வேறு எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் ஸ்பிரிட்டை ஃபீட் பண்ணுறது, அவங்க ஆவியை போஷிக்கிறது, உங்கள் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை தான். நீங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள். உங்களை போஷிக்கணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் உங்களை போஷிக்கும். நல்லா கவனிங்க. அப்போ இந்த சங்கீதம் 23 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் இருக்கேன்னா எனக்கு போதுமான வசனம் கிடைக்கிறதா? போதுமான வசனத்தை கர்த்தர் எனக்கு உபதேசிக்கிறாரா? அப்படியானால் அவர் மந்தையின் ஆடுகளாக நான் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அப்போ வசனம் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இந்த சம்திங் ராங். வசனத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, வசனம் உயர்த்தப்படவில்லை, வசனத்தினுடைய வெளிப்பாடுகள் இல்லை, வசனம் என் ஆத்மாவை தொடலை அப்படின்னா சம்திங் ராங், ஏதோ நடக்குது. சரி, அப்போ சங்கீதம் 23 அப்படி சொல்லுகிறது. அப்போ சங்கீதம் 23 மறுபடி வருவோம். நல்லா கவனிங்க, சங்கீதம் 23 மறுபடி வருவோம். அவர் சொல்லுறார், அப்புறம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய், இந்த காரியத்தை நான் பின்னால் சொல்கிறேன். இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை
என்பதை என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஆட்டுக்கு புல் தேவை, அப்புறம் தண்ணீர் தேவை. இப்போ புல் மேய்ச்சல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன், வசனம் சொல்கிறேன். அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பதை பின்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் சொல்ல பாருங்கள் 23:5 அப்படியே சொல்லிட்டு அப்புறம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லா போகிறேன். தேவரீர் என்னோடு உமது கோலும் உமது தடியும் என்னை. இந்த கோலும் தடியும் என்ன? அற்புதங்கள், அதிசயங்கள். நீங்கள் ஜீவனுள்ள நாளளவும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொன்னால் சொல்லி கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் அல்ல. ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மந்தையாக இருக்கிற பொழுது காலையில் மன்னா விழுந்தது அற்புதம், விழுந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. பரலோகம் போகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதமே இல்லைன்னு சொன்னால் சம்திங் ராங். மிராக்கிள் இருக்கு. மிராக்கிள் என்பது தேவனுடைய கரம், அது அவருடைய கோலும் தடியும். குறைவுள்ள இடத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் செழுமைக்குள் பிரவேசித்தார்களோ அற்புதங்கள் நின்று விட்டது. என்றைக்கு சபை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதோ அன்றைக்கு அங்கு அற்புதங்கள் நிறுத்தப்படும். ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பாருங்க. இயேசு அற்புதங்களும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யலைங்க. நான் சொல்ல எங்கே மிஸ் பண்ணுறீங்க? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப தூரம் நினைக்காதீங்க. அற்புதம் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு ஆண்டோடைய நாம மகிமைக்காக அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க என் 5 வசனத்துக்கு வருவோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. நல்லா கவனிங்க, இது சபையை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் 2 பந்தி இருக்குது. ஒன்று டேஞ்சரான பந்தி, இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. நீங்கள் போங்க, எங்கே வேணாலும் பந்தி அமருங்க, ஹோட்டலில் போய் பந்தி அமருங்க எங்கேங்க. ஆனால் பூமியில் 2 ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற 2 பந்தி இருக்குது. இவன் சொல்ல பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. அப்ப சத்துருக்கு ஒரு பந்தி இருக்குது. பிசாசின் பந்தி ஒன்று இருக்கிறது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நல்லா கவனிங்க, இது வெரி டேஞ்சரஸ். பாருங்க, நான் அதை உங்களுக்கு காண்பிக்க பாருங்க. இந்த அவன் சொல்றான், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுது. கர்த்தர் உங்களுக்காக அவர் சொல்றான். அவன் ப்ராஃபட்டிக்கலாக சொல்றான். இந்த பந்தி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இந்த பந்தியை பற்றி நான் 2 பந்தி இருக்குன்னு சொல்லி அதை சொல்ல வரேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:21. 1 கொரிந்தியர் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 10:21. வாசிமா, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 2 பந்தி, ஒன்று டீமானிக், மற்றொன்று கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி கம்யூனியன், உங்களுக்கு தெரியலையா? கம்யூனியன். இந்த பேய்களுடைய பந்தியை பற்றி நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எலியாவின் நாட்களில் 450 பேர் இருந்தாங்க. யார் இருந்தா? ஆமாம், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள். அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பேய்களுடைய பந்தியிலே பங்கெடுத்தார்கள். தானியல் ஏன் ராஜ போஜனத்தை புசிக்கலைன்னு சொன்னால், அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பந்தி. நான் சத்துருடைய பந்தியில் நினைச்ச மாட்டேன், பங்கெடுக்க மாட்டேன். என்னுடைய பந்தி இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்திலையும் அப்பத்திலையும் பங்கெடுத்துட்டு நீங்கள் உலகத்துக்குள்ளே போய் பிசாசுடைய பந்தியிலே நீங்கள் பங்கெடுப்பீர்களானால் அதை காட்டிலும் பரிதாபம் வேறு ஒன்றும் இல்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம். அவனுக்கு கிடைக்கல அது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பந்தியை வச்சுக்க. 2 பந்தி இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக ஒரு பந்தி இருக்குது, பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பந்தி இருக்குது. சரி, அப்போது இந்த பந்தியை பற்றி நான் பேசினேன். நான் டிமானிக் பந்தி. அது தேவ பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலாக சில காரியங்கள் ரொம்ப அவராக இருக்கணும். அதெல்லாம் எதை புசித்தாலும் குடித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணுங்க. சரி, ரைட். இப்போ கர்த்தருடைய பந்திக்குள்ளே போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம்.
10:21 வருவோம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் உள்ளானவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:16 வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நம்ம பாத்திரத்தை என்ன பண்ணுறோம்? இப்போ நான் கர்த்தருடைய பந்தியை பேசுகிறேன், பேய்களுடைய பந்தியை பேசுறதுக்கு என்ற புக்கு கிடையாது. கர்த்தருடைய பந்தி பேசுகிறேன் சொல்கிறோம். இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதில் பங்கு பெறும் பொழுது அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தோடு ஐக்கியமாகிறீர்கள். அல்லேலூயா. அப்புறம் சொல்ல பாருங்க, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அதாவது நீங்கள் அப்பத்தை வாங்குறீங்க, கையில் வாங்குறீங்க, அது அப்பம். அந்த அப்பத்தை பார்த்து இயேசு சொல்லுங்க, அது என்னுடைய சரீரம்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சரி, உங்கள் கண்களுக்கு அப்பமாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்துவினுடைய சரீரம். அல்லேலூயா. அடுத்து சொல்ல பாருங்க, இந்த சரீரம் கிறிஸ்துவின் அப்பம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை அந்த அப்பத்தை வாங்கும்போது ரத்தத்தை போடு, அந்த திராட்சை ரசம் லிட்ரலி ஸ்பிரிச்சுவலாக அது கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும், அது கர்த்தருடைய பந்தி, இந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்கிறவங்களுக்கு கத்த சொல்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அவன் கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசுகிறார். 50 நான் உங்களுக்கு ஒப்புவித்த கர்த்தருடைய பந்தியை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை புட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணி முன்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பவரும்படி போஜனமான பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். அதாவது கர்த்தருடைய அப்பத்தை, கர்த்தருடைய சரீரத்தை, கர்த்தருடைய பானத்தை, இரத்தத்தை, திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது இது கர்த்தருடைய பந்தி என்று அறிந்து உணராமல் இருந்தால் பலவீனர் இருக்கிறாங்க, வியாதி உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்புறம் அநேகர் நித்திரையும் செத்தும் போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாருங்கள், முதலாவது பஸ்கா என்கிற ஒரு பந்தி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த பின்பாக தான் வனாந்தரத்துக்குள் கடந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருக்கிற ஜனங்கள் அந்த பஸ்காவை புசித்த போது அவன் கோத்திரத்துக்குள் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்தது இல்லை. இந்த கம்யூனியனை நீங்கள் சரியாய் அனுசரிப்பீர்களானால் நான் சொல்கிறேன், இயேசு ஆண்டுடைய நாமத்தில் உங்களை பலவீனங்கள் அணுகுவது இல்லை. ஆமேன்னு சொல்ல உங்களுக்கு பலவீனம் வராது. ஆமே பாருங்க, அடுத்த வருஷம் பலவீனம் வராது. இட்ஸ் வெரி பவர்ஃபுல். தேவனுடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி வல்லமை உள்ளதா இருக்கு. அடுத்து சொல்ல பாருங்க, அப்புறம் அந்த கர்த்தருடைய பந்தியை அறியாமல் எடுத்ததுனால சொன்னாங்க வியாதி உள்ளவர்களாக இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அறிஞ்சு எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன சொன்னீங்க? இது வியாதி வந்த பிறகு அறிக்கை செய்ய வேண்டியதில்லை, எப்பொழுதுமே நான் குணமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் சொன்னான் கால் வீங்கல் என்றான். என்னையா ஆச்சரியம்! அவன் சொன்னான், அந்த அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டினுடைய சரீரத்தை நான் புசித்திருக்கிறேன், ஆகையினால் என் கால்கள் வீங்கவில்லை, எனக்கு பலவீனம் இல்லை என்றான். நான் சொல்றேன், இயேசுவின் சரீரத்தையும் அப்பத்தையும் புசித்தவர் வியாதி வந்த பிறகு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே நான் குணமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. வியாதிகள் உங்களை ஆளுக செய்வதில்லை. அதனால தான் சொல்றேன், கர்த்தாவே எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னா நான் சொல்றேன், நமக்கு இயேசு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறீர்கள். சொல்லுங்க, அவர் தழும்புகளால் குணமாயிருக்கிறேன். அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறபடினாலே பலவீனம் இல்லை, வியாதிகள் இல்லை. ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்க. பலவீனமான இருக்கணும் அவசியம் இல்லை, வியாதியில மறிக்கணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறீர்கள். அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்கள் குடித்தபடினால் பலன் இருக்கிறது. ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, காலை சொல்றான், அன்றைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உலகத்தை பார்க்குறீங்க, வயசாயிடுச்சுன்னா பலன் குன்றி போகணும். நான் சொல்கிறேன், இந்த கால வேளைகளே இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வரும் பலன் குன்று போவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு பலன் குன்றி போவதில்லை. என் சரீர பலன் குன்றி போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உலகத்தை பார்த்தீங்க, நீங்களும் கூனி குறியிருவீங்க. ஐயோ, எனக்கு இப்படி வசனத்தை பார்த்தீங்க, நான் சாகிற வரைக்கும் கல்லுமானிக்கு இருப்பேன். சொல்லுங்க, சாகிற வரைக்கும் ஏசப்பாக்குள்ள கல்லுமானிக்கு இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வார்த்தை. சபை அப்படிதான் நடத்தப்படுகிறது. தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதில் போகணும், நான் வியாதிக்குள்ள போகணும். வியாதி வந்தவங்களுக்கு நான் குறை சொல்லலை. வியாதி வந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், சுகமாகட்டும். ஆனால் நீங்கள் அந்த தாட்ஸ்குள்ளே கூட போகாதீங்க. கர்த்தர் என் பல்ல ஒன்றை கூட விலை பண்ண மாட்டார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பலனை இந்த கர்த்தருடைய பந்தி சொல்லுகிறது. உங்கள் சரீரம் வியாதிக்கான குடியிருப்பு இல்லை, பலவீனத்துக்கான குடியிருப்பு இல்லை. இயேசுவின் சரீரத்தில் வியாதி வருமோ? இயேசுவின் சரீரத்துக்கு வராது. அப்போ வருமா வராதா? வராது. எத்தனை பேர் வராதுன்றீங்க? வராது. அப்போ இயேசுவின் சரீரத்தை புசிக்கும் போது இயேசுவின் சரீரத்தோடு ஐக்கியப்படுகிறீர்கள். அப்போ இயேசுவின் சரீரமும் உங்கள் சரீரமும் ஒன்று. இயேசுக்கு வியாதி வராதுன்னா உங்களுக்கு வியாதி வராது. ஹல்லேலூயா. இந்த மரண பிரமாணம், மரணத்தை கொண்டு வருகிற வியாதிகள் வேலை செய்யாது. நம்ம சபையில் நடந்தது. திருவிழா பந்திக்கு கம்யூனியன் கையில் எடுத்துகிட்டு இப்படி நான் பக்கத்தில் நடந்தோம்னா பிசாசு பிடிச்சவங்க ஆடுவாங்க. பிசாசுக்கு தெரியுது இதில் ஜீவன் இருக்கிறது. இது கர்த்தருடைய பந்தின்னு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு தெரியல. இட் இஸ் பவர்ஃபுல்னு தெரியல. பாருங்க, இந்த பந்தியில் பங்கெடுத்த பிறகு இயேசுவின் சரீரம் எத்தனை பலமாய் இருந்ததோ அத்தனை பலமாய் உங்கள் சரீரம் இருக்கும். ஹல்லேலூயா. எடுங்க விசுவாசி. பாஸ்டர் சொல்ற அந்த வசனம் எனக்கு தான் சொல்லுங்க, நான் சொல்றேன் அந்த பலன் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பலன் குன்றி போக மாட்டீங்க. அவருடைய தழும்புகளை என்ன செஞ்சிருக்கீங்க? குணமாயிருக்கிறீர்கள். அப்போ இந்த பந்தியை புசிச்சிங்கன்னா நல்ல பலனாக இருக்கும். பரலோகத்தில் ஒரு பந்தி இருக்குது. அந்த பந்தியை பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்திர். அங்கே ஒரு பந்தி இருக்கு ஹெவனில். அந்த பந்தி எப்படிப்பட்டது? அப்போ பூமியில் வந்து ரெண்டே ஒன்று நெகட்டிவாக இருக்கிற எனர்ஜி, அது பவர்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவாக இருக்க எனர்ஜி, அது வந்து பிசாசுடைய பந்தி. இன்னொரு பந்தினா கர்த்தருடைய வல்லமை உள்ள பந்தி. இந்த பந்தியில் பங்கெடுக்கும் போது பாருங்கள், அது வந்து பலவீனத்துக்கு விளக்கும், வியாதிகளுக்கு விளக்கும், மரணத்துக்கு விளக்கும், பலத்தை தரும். எப்பொழுதும் குணமாக இருப்பீங்க. எப்பொழுதும் என்ன செய்வீங்க? எப்பொழுதும் சுகமாக இருப்பீங்க. அப்படிதான். ஹல்லேலூயா. எப்போதும் வியாதி வந்த பிறகு சொல்ல வேண்டிய வசனம் கிடையாது. இதை என்ன சொல்ல, நான் எப்பொழுதும் குணமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, எப்பொழுதும் குணமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் எப்பொழுதும் குணமாக இருக்கிறேன். அதான் சங்கீதம். அப்போ ஒரு பந்தி எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க? ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அந்த பந்தி சங்கீதக்காரன் அதை தீர்க்கதரிசனமாக சொல்கிறான். கர்த்தாவே, எனக்காக என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை. அவன் பந்தி பூமியில் இருந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்து வரக்கு முன்னால் விற்கிற பந்தி இருந்துச்சு. பிசாசு அவனுடைய எனர்ஜியை மக்களுக்குள்ள, எனர்ஜி மீன்ஸ் அது வந்து நெகட்டிவாக ஜனங்களுக்குள்ள அந்த பந்தியை கொடுத்துட்டே இருந்தான். ஆனால் சிலுவையில் இயேசு மரித்த பின்பு சத்துருக்கு முன்பாக சபையில் ஒரு பந்தியை, கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் எல்லாம் பங்கு கொள்ளணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 23க்கு மறுபடியும் கடந்து வருவோம். சங்கீதம் 23க்கு வருவோம். சங்கீதம் புத்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். 23ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். 2ஆம் வசனத்துக்கு வருவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். கர்த்தர் சொல்கிற பாருங்க, ஒரு தேவ பிள்ளைய இப்போ நம்ம கர்த்தருடைய பந்தியை பார்த்தா 2ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்த விரும்புகிறார்னா, இங்கே
நம்மளை ஒரு மெய்ப்பனாக இருந்து நடத்தி கொண்டு போய் என்ன செய்கிறார், நம்மளை பரலோகத்தை கொண்டு போகிறாரு. பரலோகத்தில் ஒரு தண்ணீர் இருக்குதான். வாசிக்கலாம். சங்கீதம் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே உங்களுடைய தண்ணீர் யாவையும் துடைப்பார். நல்லா கவனிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, நம்ம என்ன செய்யறாரா, மேய்ச்சி பரலோகம் கொண்டு போயிட்டாராம். பரலோகம் கொண்டு போன பிறகு இங்கே வசனத்தை கொடுக்குறாரு. பரலோகத்தில் போய் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளே நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். பார்த்தீங்களா, சங்கீதம் 23 எங்க முடியுதுன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த நதியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த நதியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த நதியில் என்ன இருக்குது? சுகம் இருக்குது. இருபத்திரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் பாருங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானுமாய் இருக்கிற சிங்காசனத்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தாம். நகரத்து வீதிகளின் மத்தியில் நதிகளிலும் இருகரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சகம் இருந்தது. பாருங்க, என்ன போட்டுருக்கு பாருங்க. 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம், அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அங்கே எதுக்கு ஆரோக்கியம்? பரலோகத்தில் வியாதி இருக்கோ? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பரலோகத்துக்குள்ள நீங்கள் போன உடனே அதனுடைய ஓரங்களில் பாருங்க, அந்த ஓரங்களில் பாருங்க என்ன இருக்குதான், ஜீவ கனி தரும் மரங்கள் இருக்குதான். எத்தனை இருக்கான்? 12 மரங்கள் என்று சொல்லுது. அதனுடைய மரத்தின் நிலைகள் என்ன செய்யுது? ஆரோக்கியத்திற்கு ஏதுவானது. அது என்ன செய்யுது? ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள். அங்கே போன உடனே பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்கள் எல்லா இப்போ ஒருத்தர் பாருங்க, ஒரு 93 வயசில் ஒருத்தர் இறந்துறாரு. எத்தனை வயசில் இறந்துறாரு? 90. அவர் எத்தனை வயசில் இறந்துருக்காரு? அவர் பரலோகத்தில் எத்தனை வயசில் இருப்பார்? எத்தனை வயசில் இருப்பார் பரலோகத்தில்? 30. 30 எப்படி? சரி, 90 வயசில் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் வசனத்தை சரியாக படிக்கல வச்சுக்கோங்க, கம்பை ஊண்டி நடக்கிறாரு. பரலோகத்தில் போனோன்னே அவருக்கு ஒரு கம்பு ஊன்றதுக்கு தங்கத்தில் ஒரு கோல் ஏசப்பா கொடுப்பாரு. தங்கத்தில் ஊண்டிக்கிட்டு ஏசப்பா அப்படின்னு அவனை. அது கிடையாது. பரலோகத்தில் போனேன் வாப்பா, 93 வயசில் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பரலோகத்தில் போன உடனே தேவன் நினைச்சுக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜீவ தண்ணீர் உண்ட நதிகள் என்றே கொண்டு போய் அவர்கள் ஜீவ தண்ணீரை பருகின பின்பு அந்த ஜீவ விருட்சகத்தினுடைய இலையை அவர்கள் நினைச்சுவாங்க புசிக்க கொடுத்த உடனே கிழவனாக இருக்கிறவர் இயேசுவை போல் 30 வயதுடையவனாய் மாறுவான். அல்லேலூயா. சரி, அங்கே போனால் பாருங்க, ஏன்னா இயேசு 30 வயது நிரம்பினவராய் இருக்கும் பொழுதுதான் அவர் என்ன செஞ்சார்? ஊழியத்தை ஆரம்பித்தார்னா. பரலோகமும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா இயேசுவை போல் இருக்கும். இயேசு என்ன 90 வயசில் இருக்கார்? இயேசு எத்தனை வயசில் இருக்கார்? 33 வயசில் பரலோகம் விட்டு. அவரை போல் நம்ம இருப்போம். அவருக்கு 30 வயசு, நம்மளுக்கு 90 வயசுனா எப்படி இருக்கும்? அவரை போய் நம்ம அப்பான்னு எப்படி கூப்பிடுறது? அப்போ பார்த்தாரு, எனக்கு 33, உங்களுக்கு 30 இருக்கட்டும் விட்டுருந்தார். அவர் அப்படி தான் இருக்கும். ஹெவன் பார்த்தீங்கன்னா அங்கே முடவர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கே ஃபிசிக்கலாக பாருங்கள், ஃபிசிக்கலாக இங்கே கால் இல்லை ஒருத்தவங்களுக்கு, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு கால் இருக்குது. கவனிங்க, ஒரு கையில்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக கை இல்லை, சரீரம். ஆனால் ஆவிக்குரிய பார்த்தீங்கன்னா கை இருக்கும். அதெல்லாம் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த கை வளரட்டுன்னா இந்த ஆவிக்குரிய கை மேலே எலும்பும் நரம்பும் சதைகளும் தோல்களும் உண்டாகிறது.
ஆவிக்குரிய கையை கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய ஆவிக்குரிய கையை நான் வெட்ட முடியும். அல்லேலூயா. கை வச்சு கையை வெட்டுறேன்னு சொன்னால் அவன் கை துண்டா போயிடும் ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கை இருக்கு பாருங்க, அதை நிச்சயாது வெட்ட முடியாது. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் சொல்லுவாங்க முடவன் வந்து அங்கே நல்லா நடப்பான்னு போட்டு, ஏன்னா அவன் ஸ்பிரிட்டில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கத்தர் அப்படி தான் இயேசு கிறிஸ்துவை போல வச்சிருக்கிறார். இங்கே போன இது நடக்கும் அப்படி தான். அது ஒரு உலகம், பரலோகம், அது ஒரு உலகம், அது அந்த உலகத்துக்குள்ள. ஸோ தேவன் என்ன செய்கிறார்னா, நான் சொல்கிறேன், ஜீவ தண்ணீர் உண்ட நதிகளண்டை உங்களை நடத்தி இந்த ஜீவ விருட்சகத்தின் கனியை உங்களுக்கு கொடுத்து கத்தர் உங்களை ஆரோக்கியமடை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கேயும் நீங்கள் சுகமாக இருக்கலாம், அதுக்கு தான் கத்தருடைய பந்தி. ஆமென். கத்தர் சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து வர்றதில்ல, உங்கள் ஆவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த சங்கீதம் 23 இருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு பெரிய சங்கீதம். சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு காலையில் கற்றுருக்கிறோம். அதனால் நீங்கள் வயது முதிர் ஆகும்போது ஐயோன்னு சொல்லாதீங்க, உங்கள் பலன் குன்றி போவது இல்லை. அல்லேலூயா. Don't forget to subscribe.